என் புள்ள இன்னைக்கு இறந்துட்டான். அதுக்குள்ள வழி என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கு நடவடிக்கை யாரும் மேலே அப்படிலாம் எடுக்கவே இல்லை. என் புள்ள அனாதையா கிடக்காங்க. இன்ன வரையும் யாரும் பார்க்கல. அடித்தோன்னே அவனுக்கு விக்ஸ் வந்துருச்சு. கவியரசனுக்கு ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போனோம். ஆஸ்பத்திரியில் அழைச்சிட்டு போகிறப்போ மூக்கிலையும் வயலையும் ரத்தம் வந்துருச்சு. எனக்கு வந்து மண்டையில் அடி விழுந்துருச்சு. 4 இடத்துல வீங்கி இருந்துச்சு. வைத்தியம் பார்த்தும் காப்பாற்ற முடியல, ஒரு உயிரே இழந்துருச்சு. அதுக்கு என்ன சார் பதில்? அதை நீங்கள் சொல்லுங்கள் சார். பள்ளிக்கூடம் விட்டு வந்தாலும் கேக் ஓட்டுவாங்க. அது மாதிரி கேக் ஓட்டுறாங்க. மறுபடியும் அவன் கீழே விழுவா நான் பார்த்தேன். நாங்கள் அண்ணா அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியிலேருந்து படிக்கிறோம். என் பேர் சுபாஷ் சந்திர போஸ். நான் கவியரசன் எல்லாம் ஒரே கிளாஸு. 4:30 மணிக்கு அவங்களுக்கு ஸ்கூல் விட்டாங்க. 11th +1க்கு எங்களுக்கு 5:20க்கு தான் விட்டாங்க ஸ்டடி வச்சுட்டு. நாங்கள் வர வரைக்கும் அவங்க நின்று வெயிட் பண்ணி எங்களை ஒம்புழுத்து இதுமாரி தேரடிக்கு பின்னாடி வந்து கோயில் பின்வாசலில் வந்து அடிச்சிட்டாங்க. அடித்தோன்னே அவனுக்கு விக்ஸ் வந்துருச்சு. கவியரசனுக்கு ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போனோம். ஆஸ்பத்திரியில் அழைச்சிட்டு போகிறப்போ மூக்கிலையும் வயலையும் ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்தோடனே கும்போணம் எழுதி கொடுத்தாங்க. கும்போணம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து மண்டையில் அடி விழுந்துருச்சு. 4 இடத்துல வீங்கி இருந்துச்சு. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தலையை வலிக்குது, லைட்டாக கழுத்தை லைட்டாக வலிக்குது. நாங்கள் என் பையனை பட்டிசார ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். அந்த அடித்த பசங்க வந்து 11th பசங்களை வந்து 4:20க்கு விட்ருக்காங்க. என் பசங்களுக்கெல்லாம் ஸ்டடி வச்சுருக்காங்க. அவங்க ஸ்டடி வச்சுருக்காங்க. 12வது படிக்கிறான். அவனை 5:20க்கு விட்ருக்காங்க. 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அடிச்சுருந்துருக்கானுங்க. ஒரு பையன் உயிரை இழந்துட்டான், கவியரசன். இவனுக்கு பாதிப்பு, மண்டையில் பாதிப்பு இருக்குது. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுகுறான். என் பையன் பேர் சுபாஷ் சந்திர போஸ். எல்லாம் உண்டு, இவனும் உண்டு. இவனுக்கும் அடி, இன்னும் 2 பையனுக்கும் அடி. ஆனால் அவனுக்கு கேட்டகில அதை காமிச்சிக்காம ஸ்கூல் போயிட்டானுங்க. இவனுக்கு அடி ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் மண்டையில் வலி. அங்கே அடித்த கையோடய உடனே கவியரசனை தூக்கிட்டு போயிருந்துருக்காங்க. தூக்கிட்டு போய் அங்கே ஜிஹெச்சில் பட்டிசாரம் ஜிஹெச்லேயே பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்துட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டேஷனுக்கு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் அங்கேருந்து போய் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போயிருந்துருக்காங்க. கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு. அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லி அன்பு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் தஞ்சாவூர் எழுதி கொடுத்து 2 ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கி 3வது ஹாஸ்பிட்டலில் தான் இவங்க வைத்தியம் பார்த்துருக்காங்க. வைத்தியம் பார்த்தும் காப்பாற்ற முடியல, ஒரு உயிரே இழந்துருச்சு. அதுக்கு என்ன சார் பதில்? அதை நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரு உயிரே போயிடுச்சு. அந்த உயிர் போயிட்டு புள்ள வருமா? நாளைக்கு இந்த பிள்ளைங்கள நாங்கள் எப்படி பள்ளிக்கூடம் அனுப்ப முடியாது? நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ணுங்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்க போனோம் சார். படிக்க விட்டு வெளியில் வந்தோன்னே போட்டு அடிச்சுட்டானோ. நாங்கள்லாம் இல்லாதவங்க, நாங்கள் இருக்கப்பட்டவங்கெல்லாம் தனியாரில் படிக்க வைக்க, நாங்கள் இல்லாதவங்கலாம் கவர்மெண்ட்டில் படிக்க வச்சோம். எங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடையாது. என் புள்ள இன்னைக்கு இறந்துட்டான். அதுக்குள்ள வழி என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கு நடவடிக்கை யாரும் மேலே அப்படிலாம் எடுக்கவே இல்லை. என் புள்ள அனாதையா கிடக்காங்க. இன்ன வரையும் யாரும் பார்க்கல. எனக்குள்ள நடவடிக்கை எடுத்து என்னன்னு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க சார். அந்த ஒரு பஞ்சாயத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒருத்தருக்கு அடிச்சுட்டு ஒரே கும்பலுங்க. சட்டம் தான். பள்ளிக்கூடம் விட்டு வந்துட்டான். பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் தெரியாது. அங்கே கட்டாக்கிறது தான் அதை எடுத்து அடிச்சானு நான் பார்க்கலங்க. இங்கேருந்து உள்ள கூட்டங்க. நான் பார்க்க முடியாது. அடிக்கிறான், தள்ளுறாங்க. நான் சொல்லிக்கிட்டே நின்னேன். என்னால் முடியல. போனா என்ன அடிச்சு போகணும்னு பயந்துட்டு நான் இங்கே நின்னாங்க. அவன் அவ்வளோ பேர் நின்னானுங்க. ஊந்துட்டான். நான் பார்த்தேன். அந்த யாருமே தெரியாது. ஆனால் கீழே ஊந்தா நான் பார்த்தேன். கீழே போட்டு அடிச்சிருக்கான். நான் கூட இதை கூப்பிட்டு சொன்னேன். அங்கே போய் தண்டி போட்டு அடிக்கலாம் பாரு. அங்கே கூட அடிச்சுட்டு இருக்கானு பாரு தண்ணின்னு சொன்னேன். உளுந்து தூக்கி விட்டு அடிச்சானு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். 5 மணி இருக்குங்க. அது 30-40 பேர் இருந்தாங்க. இத்தனை பேர் இருந்தாங்க. கூட்டம். நாங்கள் சும்மா சேர்த்துட்டு வச்சானு நிறுத்துட்டோம். அதான் நிறுத்திட்டு இருந்தோம். கேக் ஓட்டுறாங்க உள்ளத்துன்னு இருந்துட்டாங்க. பள்ளிக்கூடம் விட்டு வந்தாலும் கேக் ஓட்டுவாங்க. அது மாதிரி கேக் ஓட்டுறாங்க உள்ளத்துன்னு இருந்துட்டோம். மறுபடியும் அவன் கீழே விழுவும் தான் நான் பார்த்தேன். அங்கே நம்ம போனால் நம்மளை அடிச்சுட்டு நான் உடனே ஆம்புலன்ஸ் வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க. இங்கே கொண்டு வந்தாங்க. பார்க்க மாட்டாங்க. யாரும் தெரியாது. யாரும் பார்த்து சொல்லிட்டாங்க. மறுபடியும் அவங்க நல்லா போட்டாங்களா பேசி போட்டாங்க. நான் இருந்துட்டேன். எல்லாம் ஓடிட்டாங்க. என்ன செஞ்சானோ தெரியாது. அதுக்கப்புறம் நானும் ஓட்டுங்க.
இருந்தேன்னா இங்கேருந்து பார்க்கும்போது நிறையா கூட்டமாக இருந்தாங்க. இந்த அக்கா சொன்னாங்க அங்கே ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த அளவு எனக்கு தெரியல. கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிறையா நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு 30-40 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தா ஒரு பையனை கீழே தள்ளிட்டாங்க, ஏதோ கட்டையை எடுத்து அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு சொன்னாங்க கட்டையை எடுத்து அடிச்சிட்டாங்களாம், மண்டையெல்லாம் உடஞ்சி போச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களாம் பேசிக்கிட்டோம் அடிக்கடி. இங்கே அது மாதிரியே தான் பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு முந்தி போன வருஷத்துல எல்லாம். அப்போ போலீஸ்காரங்க கூட வந்து இங்கே நின்று இந்த பசங்க கூட்டமாக நிற்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாதிரி பிரச்சனை இல்லை. இப்போ இன்னும் நேற்று முந்தா நாள் நடந்தது தான் அது ஒரு பிரச்சனை. கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துட்டு இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 15 பேர் அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தாக்கியிருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் படுகாயமடைந்து, அவர் பேர் கவியரசன், மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். மூளைச்சாவு அடைந்து நேற்றைய தினம் இறந்து போயிருக்காரு. இது போன்ற இறப்பு வந்து இது வந்து கடைசி இறப்பாக இருக்கணும். பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு எதுக்கு அனுப்புகிறாங்க? ஒரு மருத்துவர் ஆகுங்க, ஒரு இன்ஜினியர் ஆகுங்க, ஒரு கலெக்டர் ஆகுங்க, ஒரு கனவோடு அனுப்புகிறாங்க. அந்த மாணவர்கள் அந்த கனவை நோக்கி தான் இங்கே வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதிய ரீதியான மோதல்கள், சாதிய ரீதியான பிரிவினைகள் இதெல்லாம் வந்து இங்கே நடக்குது. இதுவே கடைசி இறப்பாக இருக்கணும். இது குறித்து தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். எப்போ ஆசிரியர் கையிலேருந்து அந்த பிரம்பு பறிக்கப்பட்டதோ அப்பொழுதே மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் திறன் குறைந்து விட்டது. இது உடனடியாக மறுபரிசீலனை செய்து சட்ட வரையறைக்குள் கொண்டு வர வேண்டும். இப்போ வந்து கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த 15 மாணவர்களும் மீண்டும் மாணவர்களாக வருவார்களா என்பது சந்தேகம்தான். இது போன்ற ஒரு சிறிய தவறு செய்யக்கூடிய மாணவர்களுக்கென்று தனி இல்லங்கள் அமைத்து அவர்களுக்கு கல்வி கற்பித்தல், விளையாட்டு பயிற்சி, பல்வேறு மனோதத்துவ நிபுணர்களை வைத்து பயிற்சி கொடுப்பது என்று கொடுத்து அவர்களை மாணவர்களாகவே வெளியில் கொண்டு வந்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. 15 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இறந்த மாணவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக பேசுகிறேன். இது போன்ற சம்பவங்கள் இனியும் நடக்கக்கூடாது என்பதை தமிழக அரசு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.